அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. காலையிலிருந்து பாத்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களும் சரி, நியூஸ் சேனலும் சரி பரபரப்பா இருந்துச்சு. 2 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தி தான் பரபரப்பா இருக்கு. என்ன அப்படி செய்தி பரபரப்பா இருக்குன்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா, ஓபிஎஸ் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு ஒருவேளை என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டா அவர் தனிச்சு சுயேட்சை சின்னத்தெல்லாம் போட்டு போட முடியாது. அது பொதுவான சின்னத்துல எல்லா இடங்கள்லயும் போட்டி போடணுங்கிறதுக்காக ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்திட்ட பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதுதான் தெரியுது, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் ஜோதிராம் என்பவர் தான். அவர் இந்திய தேர்தல் ஆணையத்துல எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் வெளியில வந்துருச்சு. சோசியல் மீடியாக்கள், நியூஸ் சேனல் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசுறாங்க. யூகத்தின் அடிப்படையில பேசுறத நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எம்ஜிஆர் அவர் கூட சொல்லியிருக்காங்க, நான் ஒரு தொண்டன் ஆரம்பித்த கட்சியில தான் நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசாரிச்ச லெவல்ல பார்த்தா அது ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் அப்படின்னு செய்திகள்லாம் சொல்றாங்க. ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களா இருக்கிறதுனாலயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஆரம்பிக்க சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு தானே. ஐயா ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருக்காங்க, திமுக இருக்காங்க, மதிமுக இருக்காங்க, தேமுதிக இருக்கிறாங்க, படம் வச்சுருக்காங்க. ஐயாவுடைய ஆதரவாளர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்குலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக்க முடியாதுல்ல. செய்தியாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க உங்களை அதிமுகவில் சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னு. நான் யார்கிட்டையும் என்ன சேர்த்துக்குங்கன்னு இதுவரையிலும் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, யார்கிட்டையும் தூது விட்டதுமே கிடையாது. அதிமுகவில் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்று சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும், அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் தான் சொல்லியிருப்பேனே தவிர என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு இதுவரை நான் சொன்னதே கிடையாது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நாள் செய்தியாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களோட தனிச்சு ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவால் உருவாக்கப்பட்டவன்னா 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கேன், அம்மா மறைவுக்கு பின்னாடியும் 1 முறை முதலமைச்சராக இருந்திருக்கேன், மக்களுக்கு நல்ல பணிகளை நான் செஞ்சிருக்கேன், தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் ஒரு துளியுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிறது ஐயா ஓபிஎஸ் கையில கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேக சூழல் உருவாயிருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு எதிர்ப்பு எல்லார் மத்தியிலும் கிளம்பிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலும் கிளம்பிருச்சு. பிஜேபியோட அதிமுகவை கொண்டு போய் கூட்டணி வச்சாரு அப்படின்னா நாளைக்கு அதிமுகவை அழிச்சிருவாரு. இன்னைக்கு கூட்டணிம்பாங்க, நாளைக்கு கூட்டாட்சிம்பாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி தனிச்சு ஆட்சி அமைக்கும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதிமுகவை ஒருங்கிணைத்து விட்டு நம்ம எல்லா வேலைகளையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பேர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோசியல் மீடியாக்கள் பேசும்போது நமக்கும் ஒரு ஆசையா தான் இருக்கு. ஒரு சாதாரண தொண்டனா, ஐயாவை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தொண்டனா, ஒவ்வொருத்தரும் ஐயாவை எந்த மாதிரியெல்லாம் பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, ஏன் இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு தொண்டர்களுக்காக ஒரு பணியாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டனா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனா அங்க மீடியாக்கள் பேசுறது பூரா ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசுறாங்க. காலம் பதில் சொல்லும். ஐயா ஒரு நல்ல முடிவை எடுப்பாரு. இந்த கட்சி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவாயிருக்கு. அதை பதிவு செஞ்சவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜோதிராம் என்பவர். அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு செய்தியை வச்சுதான் ஓபிஎஸ் தான் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.